Recording in progress.
அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி எம்பி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை. இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டியின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் என் ரவி அவர்களுக்கும், சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ஆர் குணபாலன் அவர்களுக்கும், சங்கத்தின் செயலாளர் ரொட்டேரியன் எஸ் ராஜகுமார் அவர்களுக்கும் மற்றும் சங்க உறுப்பினர்களுக்கும் வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு, இன்று நம் சங்கத்துடன் இணைந்து செயலாற்றி காத்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகூர் சங்கத்தின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் ஆறாமுதன் அவர்களுக்கும், தலைவர் ரொட்டேரியன் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் மாத்தலி அவர்களுக்கும் மற்றும் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இத்தனையத்திலே வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இன்று நமக்கு உரையாற்ற காத்துக் கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பனையா அவர்களுக்கும், நிகழ்ச்சியை தொகுப்பாளர் ரமேஷ்குமார் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் இணைந்து எங்களுக்காக நல்ல ஒரு வாய்ப்பை அளித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்கப்படுகிறார். ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டியின் முன்னாள் தலைவரும் நிகழ்ச்சியின் தொகுப்பாளருமான ரமேஷ் பொங்கன் அவர்கள். நன்றி தலைவரே. உற்சாகமான காலை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிலவிட வேண்டுகிறோம். உலகில் நட்புணர்வும் நல்லுறவும் அன்பும் அமைதியும் அறமும் தழைத்திட நின்னருள் வேண்டி நிற்கின்றோம். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டிலே நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இனிதே வாழ்ந்திட இறையே அருள் புரிவாய். 4-way டெஸ்ட். நாம் நினைக்கும் சொல்லும் அல்லது செய்யும் விஷயங்கள் 1 உண்மையா? ஆம். 2 சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நியாயமா? ஆம். 3 நல்லெண்ணத்தையும் சிறந்த நட்புறையும் உருவாக்குமா? ஆம். 4 சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பயனளிக்குமா? ஆம். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி. சிறப்பான ஒரு ரோட்டரி வணக்கம் வாசித்த தொகுப்பாளருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க வருகிறார் இனிய காலை வணக்கம். எல்லையற்ற பரம்பொருளே, இப்பயிற்சியின் மூலம் உடலும் உள்ளமும் நலம் பெற அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோல் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் வளர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இயற்கையோடு இறையுணர்வோடு நம் மனம் சாந்தமானது, நம் மனம் இரக்க குணமுடையது, நம் மனம் நல் எண்ணங்களில் நிலைத்திருக்க அருள் புரிவாயாக. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி ஐயா. இறைவேண்டுதல். அடுத்து பிரணாப மந்திரம் படிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பனையா. எல்லாரும் தயவு செய்து மியூட் பண்ணிங்க, ஏன்னா சவுண்ட் இதா இருக்கு. மியூட் பண்ணிங்க எல்லாருமே. உடலும் தலையும் நேர்கோட்டில் இருக்கட்டும். முதுகு தண்டை நேராக வைத்து நீண்ட காற்று உள்ளிழுத்து அதர ஓசை விட்டு வருதுங்க.
வெளியில போலாமா? முத்திரையில் நீண்ட மூச்சு உள்ளெடுத்து உகர ஊசி அது உருவம் தெரியவே இல்லையே மூஞ்சி. இத பாருங்க, இத பாருங்க. ஆதிமுத்திரை கட்டவிரலை உள்ள வைத்து முடித்து நீண்ட மூச்சு இது கூட வச்சிருக்கிறோம். முத்திரையை நீண்ட மூச்சு நீண்ட காற்று விழித்த பிறகு தென்னமல் கடை போடுவோம். நீண்ட மூச்சு உள்ளெடுத்த பிறகு வைகரை துயில் எழை நம்முடைய தாய் தந்தையை வணங்கிக் கொள்கிறோம். இந்த யோக கல்வியை கொடுத்த சித்தர்களை வணங்கிக் கொள்கிறோம். அவர்கள் வழியை பின்பற்றுவோம் என உறுதி எடுத்துக் கொள்கிறோம். ரமேஷ் மோகன் ஆல் மீட் பண்ணுங்க. உடலிலும் அமைதி ஏற்படுத்துமாறு எல்லாம் வல்ல இறையாற்றல வேண்டிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இப்பயிற்சி முறைகளை செய்து நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் மேம்படுத்திக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக கைகளுக்கு உண்டான பயிற்சி மற்றும் மூட்டு இயக்க பயிற்சி அளிக்க வருகிறார் கண்ணப்பன் ஐயா. 1 2 ஐயாவோட வீடியோ வரலையா? 5. ஆமா, அவங்களுக்கு சிக்னல் கம்மியா இருக்குமா? 1 2 3 4 5. 1 2 3 4 5. 1 2 3 4 5. 1 2 3 4 5. 1 2 3 4 5. இடுப்பில் கைகள் வைத்து சரி, இந்த இது
வலது கால் 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. அடுத்த கால் 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு. முதுகுத்தண்டுக்கான பயிற்சி. 1 2 1 2 1 2 1 2 1 2 ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்து பக்கவாட்டில் நீண்ட காற்று உள்ளிழுத்த பிறகு காற்றை வெளிவிட்டவாறு அப்படியே கொண்டு போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. ஒன்று 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு. நின்ற பாதாசனா. ஒன்று 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. அடுத்த கால். சார் வீடியோ வரலைங்க சார். என்ன சொல்றாங்க? வீடியோ எடுக்கிறாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக சூப்பர் பிரான் யோகா. தோப்பு கரணம். கால்கள் இடைவெளி இருக்கட்டும். ஓரடி. 1 2 1 2 1 2 1 2 ஆள்ல வரமாட்டேங்குது. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்த மாதிரி பிடித்துக் கொள்கிறோம். 1 2 1 2 1 2 1 2 ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அதைவிட ஒரு ஆழமான மூச்சு. அப்படியே கைகளை முன்னாடி நீட்டி கைகள் விரிக்கும் பொழுது காற்றுள்ளே செல்லட்டும். நீண்ட மூச்சு காற்று உள்ளிழுத்து அக்காற்றை வெளியிட்டவாறு கைகள் இணையிடும்.
கைகள் இணையும் பொழுது காற்று வெளியேறட்டும். கைகள் விரிக்கும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். நன்றாக காற்றை உள்ளிடுகிறோம். அக்காற்றை வெளிவிட்டவாறு கைகள் இணையட்டும். மீண்டும் ஒரு முறை. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அதை விட ஒரு ஆழமான மூச்சு. அடுத்து இரு கைகளையும் நெஞ்சக பகுதியில் வைத்து 1 2 மெதுவாக மெதுவாக இரு கைகளையும் இடுப்பில் வைத்து நீண்ட மூச்சு காற்று இழுத்து அடுத்து குதிகால்கள் பின்னாடி அடிக்கட்டும். அடுத்து பக்கவாட்டில் அப்படியே படுத்து மூச்சு காற்றையே கவனிக்கிறோம். இதய துடிப்பையே கவனிங்க. மூச்சு காற்றிலேயே கவனம் இருக்கட்டும். மெல்ல வலது காலை மடித்து நம்முடைய மூக்குடைய கால் முட்டியில் இருக்கட்டும். அப்படியே பார்த்து முன்னாடி வைக்கிறோம். 1 2 3 4 5 ஓய்வு. அடுத்த கால் ஆழ்ந்த மூச்சு.
மெல்ல இடப்புறமாக வலப்புறமாக ஓய்வு, ஆழ்ந்த மூச்சு. அடுத்து கவிழ்ந்து படுத்த நிலையில் பாம்பாசனம். இரு கைகளையும் பக்கவாட்டில் வைத்து மெல்ல நெஞ்சகு பகுதி மேலே உயர்கிறது. 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு, அப்படியே குதிகால்கள் பின்னாடி அடிக்கட்டும். நல்லா வயிற்று பகுதி இயக்கப்படட்டும். 1 2 3 4 5 6 7 8 9. ஆழ்ந்த மூச்சு. முயலாசனம். நீண்ட காற்றோட்டை சுத்தமாக வெளியிடணும். அடுத்து கோணாசனம். 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. ஆப்போசிட்ல செய்துக்கிறோம். 1 2 3 4 5. ஓய்வு. அர்த்த பத்மாசனம். வலது கை இடது கால் முட்டியில இருக்கு, இடது கை பின்னாடி இருக்கு. அப்படியே இடப்புறமாக திரும்புறோம். மூச்சு காற்றை விட்டவாறு 1 2 3 4 5. ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. ஆப்போசிட். 1 2 3 4 5. ஓய்வு. நல்ல தோள்பட்டைக்கான பயிற்சி. 1 2 3 4
5. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக கிரியா பயிற்சி மற்றும் சுவாசத்தை கவனித்தல். எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள், அதாவது எல்லாருமே மியூட் பண்ணி வச்சிருங்க. அதாவது மியூட் பண்ணி வச்சிருந்தாதான் நம்ம வந்து தெளிவா கேட்க முடியும். ஐயா சொல்றது எதுவுமே நம்ம கேட்க மாட்டேங்குது. நீங்க பேசணும்னு நினைச்சீங்கன்னா அன்மியூட் பண்ணிக்கலாம். எல்லாருமே மியூட் பண்ணீங்க. ஏன்னா யாரோ டிஸ்டர்ப் இருந்துட்டே இருக்கிறாங்க. அன்மியூட் பண்ணாலும் திருப்பி மியூட் பண்ணாலும் அன்மியூட்ல வந்துடுறாங்க. அதனால தயவு செய்து வந்து மியூட் பண்ணி வச்சுக்கீங்க. மியூட் பண்ணி இண்டிவிஜுவலா மியூட் பண்ணாதான் இது வந்து நம்ம வந்து எந்த டிஸ்டர்ப் இல்லாம நம்ம ஐயா பண்றது நமக்கு தெரியும். எல்லாரும் மியூட் பண்றோம், திருப்பி அவங்க மட்டும் அன்மியூட்லயே வந்துட்டே இருக்கிறாங்க. அதனால டிஸ்டர்ப் ஆகியே இருந்துட்டு இருக்கு. ஓகே, அடுத்த நிகழ்வாக கிரியா பயிற்சி மற்றும் சுவாசத்தை கவனித்தல். இடதுகையில் சிமுத்திரை, வலதுகையில் பிரணவ முத்திரை, வலது நாசியை அடைத்து இடது நாசி வழியாக வெளியேற்றுகிறோம் 5 முறை. 1 2 3 4 5. அடுத்த நாசி 1 2 3 4 5. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அதை விட ஒரு ஆழமான மூச்சு. அடுத்து உள்ளிருந்து வெளியேற்றுகிறோம். 1 2 3 4 5. அடுத்த நாசி 1 2 3 4 5. ஒரு ஆழ்ந்த மூச்சு. நிதானமாக நீண்ட காற்று உள்ளே சென்று மெல்ல வெளியேறட்டும். அடுத்து இருநாசி வழியாக வெளியேற்றுகிறோம். 1 2 3 4 5. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்து உள்ளிழுத்து வெளியேற்றுகிறோம். 1 2 3 4 5. ஒரு ஆழ்ந்த மூச்சு. நன்றாக காற்றை உள்ளிழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். அடுத்து தோள்பட்டையில் வைத்துக் கொள்கிறோம். ஷோல்டரில் வைத்து கைகள் மேலே உயரும் பொழுது காற்று உள்ளிழுக்கிறோம். 1 2 1 2 1 2 1 2. ஒரு ஆழ்ந்த மூச்சு. நன்றாக தூய காற்று உள்ளே சென்று மெல்ல வெளியேறட்டும். தங்கு தடையில்லாமல் காற்று ஆழமாக உள்ளே சென்று மெல்ல வெளியேறட்டும். அடுத்து கைகளை பக்கவாட்டில் வைத்து நன்றாக உள்ளிழுக்கிறோம். ஆழமாக உள்ளிழுக்கிறோம். 1 2 1 2 1 2 1 2. ஆழ்ந்த மூச்சு.
நன்றாக காற்றை உள்ளிழுத்து இரு காதுகளையும் அடைத்துக் கொள்கிறோம். இன்னொரு முறை நீண்ட காற்று உள்ளிடுங்க. மெல்ல காற்றை உள்ளிழுத்தவாறு கைகள் உயரட்டும். அக்காற்றை வெளிவிட்டவாறு கைகள் கீழே இறங்கட்டும். காற்று வெளியேறுகிறது, வெளியேறுகிறது, வெளியேறுகிறது. மீண்டும் காற்றை உள்ளிடுங்க. உள்ளிழுத்து கொண்டே கைகள் உயரட்டும். அக்காற்று வெளிவிட்டவாறு கைகள் கீழ் நோக்கி மெல்ல மெதுவாக கீழே இறங்கட்டும். இன்னொரு முறை ஆழ்ந்து காற்று உள்ளே இருக்கட்டும். அந்த காற்று கைகள் கீழே வரும் பொழுது காற்று வெளியேறட்டும், வெளியேறட்டும், வெளியேறிக்கொண்டே இருக்கிறது. மீண்டும் ஒரு முறை நன்றாக உள்ளிழுக்கலாங்க. உள்ளிடுங்க. மெல்ல மெதுவாக மெதுவாக காற்று வெளியேறுகிறது. உடலை நேராக வைத்து உள்மூச்சு வெளிமூச்சு சுவாசத்தை கவனித்தல் நம்முடைய செயல்பாட்டை நிகழ்காலத்திற்கு கொண்டு வருதல். உள்ளே செல்லக்கூடிய காற்றில் கவனம், வெளிவிடக்கூடிய காற்றில் கவனம். கவனம் புருவ மத்தியில் இருக்கட்டும். நெத்திப்பொட்டு என்ற இடத்தில் இருந்து அப்படியே கவனிக்கலாம். நம்முடைய கண்கள் புருவ மத்தியவே கவனிக்கும். காற்றிலேயே கவனம் இருக்கட்டும். அப்படியே அந்த மூக்கு துவாரங்கள் பட்டு அப்படியே மேலே ஏறி மத்திக்கு பக்கத்தில் சென்று அப்படியே நுரையீரல் பயணித்து கோடிக்கணக்கான செல்களுக்கும் சக்தியை கொடுத்து மெல்ல மெதுவாக வெளியேறி கொண்டிருக்கிறது.
ஏண்டா வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. இன்று நாம் 48ஆம் நாளாக இந்த காலை சக்கரம் புரோகிராமை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் 60-70 நபர்கள் 100 நபர்கள் வரை நம்மிடம் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 50 நாட்களை நெருங்கி கொண்டிருக்கிறோம். 50வது நாள் நாளை மறுநாள் 50வது நாள். 50 நாள் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் சார்ட்லயே பாத்தீங்கன்னா 50 பேர் வந்துட்டாங்க. சந்தோஷம். 50வது நாளை நெருங்கி கொண்டிருக்கிறோம். 50வது நாள் நெருங்கி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே சிறப்பு நிகழ்ச்சியாக சிறப்பு விருந்தாளராக அன்று நம்முடன் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை நாம் தொகுத்து வழங்க உள்ளோம். எனவே அனைவரும் அன்று கலந்து கொள்ள வேண்டுமென்று இத்தருணத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் அன்று ஒரு அருமையான ஒரு நிகழ்வு, உங்கள் உள்ளங்களை கொள்ளை கொள்ளும் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாக இருக்கும். அது எப்படி வேண்டாலும் இருக்கலாம், வீடியோவா இருக்கலாம், ஆடியோவா இருக்கலாம், நேரலையாக இருக்கலாம். அதனால எல்லாருமே 50வது நாள் நாளை மறுதினம் நாம் நடத்தும் 50வது நாள் காலை சக்கரம் நிகழ்வை அனைவரும் கண்டிப்பாக கண்டுகளிக்க காத்திருங்கள். அருமையான ஒரு கருத்துக்களையும் எண்ணங்களையும் எழுத்துக்களையும் உள்ளங்களையும் கொள்ளையடிக்க ஒரு அற்புதமான பேச்சாளரை அழைக்க இருக்கிறோம். உங்களுக்கெல்லாம் பரிசுத்தமானவர் தான். அன்று நீங்கள் இணைந்தால் யாரென்று உங்களுக்கு தெரிந்துவிடும். மற்றும் இன்று ஈலர் பாஸ்கர் ஐயாவின் ஆடியோ தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள சில கோளாறுகள் காரணமாக இன்று நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அன்பர்கள் எல்லாம் 50 நாட்களை நெருங்கி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே பல பேர் தாங்கள் பயனடைந்த விதத்தை இந்த நிகழ்ச்சியில கூற விரும்புகிறார்கள். உங்களுக்கு இந்த கருத்துக்களை கூற விரும்ப நான் இந்த 50 நாள்ல நல்ல பயனடைஞ்சிருக்கிறேன், இந்த கருத்துக்களை பத்தி கூற விரும்பினீங்கன்னாக்கா தயவு செய்து நாங்க முன்னாடி கொடுத்த அதே நம்பருக்கு நீங்க சொல்லிடுங்க. கொஞ்சம் முதல் நாள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இதுல வாய்ப்புகள் வழங்கப்படும். உங்களுக்கு நீங்கள் கருத்துக்கள் கூற முழு உரிமை உண்டு. நீங்கள் இந்த நிகழ்ச்சியில கருத்து கூறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக வழங்கப்படும். முதல் நாள் உங்கள் நம்பருக்கு எங்களுக்கு கொஞ்சம் மெசேஜ் கொடுத்துட்டீங்கன்னா மறுநாள் உங்களுக்கு நாங்க வாய்ப்புகள் வழங்குறோம். ஏன்னா யாருக்கு என்ன வாய்ப்பு கேட்குறீங்கிறது எங்களுக்கு தெரியாது. அதனால நாங்க யாரையுமே நாங்க கேட்க முடியாது. நீங்க கொஞ்சம் யார் யார் விரும்புறீங்கன்னு சொன்னீங்கன்னா முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா நாங்க மறுநாள் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வாய்ப்பை கொடுக்குறோம். இப்ப நாங்க இந்த காலை வேலை, அதாவது எப்படின்னா நம்ம கொஞ்சம் டிஸ்டர்ப் இல்லாம பண்ணணும்னு சொன்னோம். காலை வேலையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு நபர் யாருன்னு தெரியல, நம்ம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. சொல்லியும் அவங்க அன்மியூட் பண்ணாலும் அன்மியூட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்த்தையும் சொல்லிடுவோம். இந்த தருணத்துல அவங்களுக்கு ஒரு வாழ்த்தை சொல்லிடுவோம். நன்றி. அடுத்து இன்று நம்முடன் இணைந்து 48 நாட்கள் பயணித்துக் கொண்டிருக்கும் சென்னையை சேர்ந்த செல்வமுத்துக்குமார் அவர்கள் இந்த நிகழ்வை பற்றி கருத்துக்கள் கூற வருகிறார். செல்வமுத்துக்குமார் அவர்கள் இந்த காலை சக்கரம் நிகழ்வை பற்றி கருத்துக்கள் கூற வருகிறார். அனைவருக்கும் காலை வணக்கம். நான் பேசுறது கேக்குதுங்களா ஐயா? கேக்குது. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காலை நிகழ்ச்சி ரொம்ப பயனுள்ளதான நிகழ்ச்சி. முன்னெல்லாம் என்னால காலையில எழுந்திருக்கவே முடியாது. இப்ப டயத்துக்கு 5:30க்கெல்லாம் ஜாயின் பண்ணுன்னு சொல்லிட்டு முன்னாடியே ஏஞ்சி வந்துடுறேன். அது ஒரு முதல் பயன் எனக்கு கிடைச்சது.
அடுத்த பயன் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எல்லாம் சொல்லிக் கொடுக்குற கண்ணப்பன் ஐயா சொல்லிக் கொடுக்குற ஆசன பயிற்சி, மூச்சு பயிற்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப சிம்பிளா சாதாரண மக்களுக்கு புரியுற அளவுக்கு கூட ஈஸியா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வந்தாலே கத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ரொம்ப டவுட்லாம் வரல. அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையா ஈஸியாவும் சொல்லி கொடுத்துட்றாங்க. ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு வந்து முன்னெல்லாம் எனக்கு கொஞ்சம் முதுகு வலி இருக்கும். இப்ப இந்த ஆசன பயிற்சி பண்ணதுல இருந்து எனக்கு முதுகு வலி ரொம்ப குறைஞ்சிருக்கு. ரொம்ப உடம்பே வந்து ரொம்ப லேசா இருக்க மாதிரி ஒரு உணர முடியுது என்னால. அதே சமயத்துல காலையில கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் இருக்கிறதுக்கான வழியாகவும் இது அமையுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹீலர் பாஸ்கர் ஐயாவோட ஆடியோ வந்து நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக்ல அவங்க பேசுறாங்க. அதுவும் நல்லா இருக்கு, பயனுள்ளதாகவும் இருக்கு. அதே மாதிரி வாழ்வியல் இயக்கத்தை பத்தி கண்ணப்பன் ஐயா வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுவையை பத்தி, ஒவ்வொரு உடம்புல உள்ள ஒவ்வொரு பாகத்தை பத்தி, அதுக்கு உண்டான பிரச்சனைகள் ஏதாவது இருக்குதா, அதுக்கு என்ன தீர்வு காணணும், எப்படி அது தீர்வு காணா, எப்படி என்னென்னலாம் பண்ணா, என்னென்னலாம் சாப்பிட்டா உங்களுக்கு அது வந்து தீர்வாகுன்றத மிகவும் எளிமையா, விளக்கமாகவும் தெளிவாகவும் நல்லா சொல்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு எல்லாருக்குமே. அதே மாதிரி ஐயா வந்து ஒரு வாட்டி சொல்லியிருந்தாங்க, இந்த மிளகு பயிற்சி, மிளகு சாப்பிட்றது, வெறும் வயிற்றுல சாப்பிட்றதை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. அதை நான் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கேன். எனக்கு இன்னைக்கு 24வது நாள் நான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன். அது ஒரு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ ரீசெண்டா கூட இப்போ குழந்தைங்களை வச்சு நேத்தி குடியரசு இந்திய சுதந்திர தினத்துக்காக நம்ம வந்து ஒரு குழந்தைகளை பத்தி வச்சு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ணியிருந்தாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பசங்க எல்லாருமே நல்லா ஜாயின் பண்ணி நல்லா சந்தோஷமா அவங்களோட திறமையை வெளிக்காட்டுறதுக்கு ஈஸியாகவும் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. உங்க பயணம் மென்மேலும் தொடர எனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி நான் இந்த நிகழ்வை வந்து அடுத்தவங்களுக்கு பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அவங்களும் கூடிய விரைவில் இதுல இணைவாங்கன்னு நான் நம்புறேன். ரொம்ப நன்றி ஐயா. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு, என்னோட கருத்தை நான் தெரியப்படுத்துறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. தங்களோட தெளிவான கருத்தை கூறியிருக்கீங்க, சந்தோஷம். பயணிக்கிறீங்க, எங்களோட 50 நாள் பயணிச்சிட்டு இருக்கீங்க, வாழ்த்துக்கள். விரைவில் இன்னும் அதிக நபர்கள் இணைவார்கள் என்ற எங்களுக்கும் அந்த ஈடுபாடுகள் உண்டு. உங்களுக்கும் நீங்களும் அந்த கருத்துக்களை அனைவரிடத்திலும் சொல்லி இன்னும் அதிக நபர்களை வலியுறுத்தி இந்த காலைச்சக்கரம் நிகழ்வில் பயன்பெற. ஏனென்றால் இப்ப வந்து நீங்க வந்து 5:30 மணிக்கு ஏந்திரிக்கிறத ஒரு பழக்கத்தை கொண்டு வந்துட்டேன்றீங்க. அது மாதிரி வந்தாதான் எல்லாருக்கும் அந்த விஷயங்கள் தெரிய வரும். அதனால இந்த குழுவில் உள்ள நபர்கள் இன்னைக்கு வந்து குறைஞ்சிட்டு வந்து முன்னாடி இருந்ததோட இப்ப கொஞ்சம் குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. அதனால வந்து இந்த குழுல உள்ள நபர்கள் வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு நபர்களை வந்து நம்ம அதுல கொண்டு வந்தோம்னாலே நமக்கு சக்சஸ் தான், இப்பயும் சக்சஸ் தான். ஆனா நம்ம வந்து இன்னும் அதிக நபர்களுக்கு பயன்படுறதுக்கான ஒரு ப்ரோக்ராமா தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். 1000 நபர்கள் மீன் பண்ணி நம்ம செஞ்சிட்டு இருக்கிறதுனால, குறைவான நபர்கள் இருக்கிறதுனால இன்னும் அதிக நபர்களை இணைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை வந்து நீங்க தான் கொஞ்சம் ஏற்படுத்தி இந்த விஷயத்த வந்து எல்லாருக்கும் கொண்டு சேர்த்து. ஐயா வந்து பாத்தீங்கன்னா 50 நாள் வந்து நம்ம இங்க இருக்கிறோம், அவங்க அங்க இருக்கிறாங்க. ஆனா பயனை பாருங்க, அவங்களுக்கு அவ்வளவு அருமையான ஒரு பயன் வந்து உடல் ரீதியா கிடைச்சிருக்கு. இன்னும் நிறைய பேர் சொல்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா அவங்களுக்கும் அடுத்தடுத்த வாய்ப்புகள் இருக்கு. நீங்க சொல்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கும் இருக்கு. நீங்க வந்து எனக்கு வாட்ஸ்அப் மூலியமா நீங்க கொஞ்சம் மெசேஜ் அனுப்பிடுங்க. அடுத்தடுத்து எல்லாருக்குமே இந்த வாய்ப்புகளை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப ஐயா செல்வம் முத்துக்குமார் ஐயா அவர்களுக்கு வந்து இந்த தருணத்தில வந்து நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் காலை சக்கரம் நிகழ்வின் மூலமாக தெரிவித்துக் கொண்டு, நாம் 50வது நாளை நெருங்கி கொண்டிருக்கிறோம். இன்றும் 2 நாட்கள் உள்ளது. அன்று நமக்கு ஒரு சிறப்பு விருந்தினராக அருமையான கருத்துக்களையும் நல்ல தெளிவான உள்ளங்களை கொள்ளை போகும் விஷயங்களையும் அள்ளி தெளிக்க வருகிறார். அனைவரும் வாருங்கள். கண்டிப்பாக அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இன்னும் அதிகமான கருத்துக்களை உள்ளங்களில் கொள்ளை கொள்ளலாம். எனவே இன்று அடுத்த நிகழ்வாக ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களின் தினம் ஒரு வாழ்வியல் விளக்கம்.
வணக்கம். பஞ்சபூத சக்தியில முதல்ல இனிப்பு சுவையை பார்த்தோம். இனிப்பு சுவை வந்து மண்ணீரலுக்கானது, கார சுவை வந்து நுரையீரலுக்கானது, உப்பு சுவை வந்து சிறுநீரகத்துக்கானது, புளிப்பு சுவை வந்து கல்லீரலுக்கானது. ஒரு புளிப்பை, புளியங்காய அல்லது ஒரு நெல்லிக்காய, ஒரு பச்சை மாங்காய எடுத்தோம்னா கடிச்சிங்க அப்படின்னா அது நாக்குல இருக்கக்கூடிய அந்த சுவை அரும்புகள், அந்த சுவை அரும்புகள் வந்து உடனே கிரகிக்குது. அது கிரகிச்சு அடுத்த நொடியே கண்கள்ல பிடித்து கண்கள் மூடுறோம். அப்போ ஒரு மருத்துவம், ஒரு இது பாட்டி மருத்துவம், இது வந்து லேட்டா தான் வேலை செய்யும், தாமதமா வேலை செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா நிச்சயமா அப்படி இல்லைங்க. ஒரு சுவை வாயில வைக்கும் பொழுது அந்த ராஜ உறுப்புக்கான சக்தி போய் சேருது அப்படிங்கிறதுக்கு இந்த புளிப்பு சுவை ஒரு உதாரணம். நல்ல புளியங்காய், ஒரு நல்ல அந்த கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த மேல் தோல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படி ஒரு இழுப்பு இழுப்பாங்க. இழுத்தாவே அந்த அப்படியே கண்கள் இருக்க மூடும். அப்படிதான் இந்த சுவை போய் சேர்ந்து உடனே அந்த ராஜ போய் சேர்ந்து அது பிரதிபலிக்குது. அப்போ இந்த சுவைகள் இந்த உறுப்புக்கானது அப்படிங்கிறது இந்த வெளியுறுப்புல நம்ம தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு உதடு மண்ணீரலுடைய வெளியுறுப்பு, நுரையீரலுடைய வெளியுறுப்பு மூக்கு, சிறுநீரகத்தினுடைய வெளியுறுப்பு காது, கல்லீரலுடைய வெளியுறுப்பு கண்ணு. அப்போ கண்கள் மூலமா தான் நம்ம அதிகமான செய்திகளையும் அறிவையும் பெற்றுக்கிறோம். அதனாலதான் கண்ணை பிரதானமாக நம்ம சொல்லப்படுது. அதே போல இதையும் வந்து ரொம்ப முக்கியமான உறுப்பாக சொல்லப்படுது. ஒருத்தருக்கு நல்ல மூளை வேலை செய்யணும் அப்படின்னா கூட கல்லீரல் நல்லா இருக்கணும். கல்லீரல் நல்லா இருக்கணும்னா காற்று நல்லா இருக்கணும். அதனால இந்த கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கு வந்து கரிசாலையும் தூக்கமும் மனோநிலையும் சீரா இருக்கணும். மனதை சீராக்குவதற்கு சுவாசத்தை கவனிப்பது எளிமையான முறையாக இருக்கும். அது என்னுடைய அனுபவம் கூட. தியான முறைகள்ல பல்வேறு தியானங்கள் இருந்தாலும் அந்த கணத்தில் ஒரு கோபம் வந்ததுனாவோ, பயம் வந்ததுனாவோ, வேற மனம் தடுமாற்றம் வந்ததுனாவோ சுவாசத்தின் பக்கம் திருப்பும் பொழுது நிச்சயமாக அந்த நிலையிலிருந்து மாறுபடும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு, அடுத்தது பாத்தீங்கன்னா மிக முக்கியமான உறுப்பு, 2 செயல்பாடுகளை செய்யக்கூடிய உறுப்பை நம்ம பார்க்க போறோம். இதயம். இதயமே இல்லையா அப்படின்னு சொல்றோம். இதயமே இல்லையா அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து ஒருத்தர் ஏதாவது வன்மையானதை செஞ்சிடறாங்க, அல்லது வந்து கொடுக்க வேண்டியது முறையா கொடுக்க முடியல, அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ கொஞ்சம் கூட இதயமே இல்லாத மனுஷன் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா இதயம் வந்து மற்ற உறுப்புகளுக்காகவே இயங்கிட்டே தொடர்ச்சியா இயங்குது. நீங்க சாப்பிட்டுட்டு இருந்தாலும் சரி, தூங்கினாலும் சரி, மற்றவங்களை பத்தி பேசினாலும் சரி, பத்தி பேசினாலும், உலக நாடுகளை பத்தி பேசினாலும் சரி, சொந்த ஆனா இது தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கு. அதனால அந்த மிக முக்கியமான உறுப்பாக அந்த இதயத்தை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த இதயத்துக்கான சக்தி எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னா நெருப்பு சக்தி, சூரிய வெளிச்சம், அந்த வெப்ப சக்தி. அந்த வெப்ப சக்தி தான் உள்ள வந்து இதயமாக செயல்படுது. இந்த வெப்பம்தான் வந்து உடம்புக்கு உயிராற்றலாக இருக்கு. அதனால சூடு சொரணை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால சூடு உடம்புல இருந்துகிட்டே இருக்கணும். இந்த வெப்ப சக்தி, நெருப்பு சக்தி உள்ள இதயமாகவும் சிறுகுடலாகவும் இருக்கு. இந்த சிறுகுடலுக்குள்ளதான் வந்து அத்தனை விஷயங்களும் நடக்குது. பாத்தீங்கன்னா அந்த எந்த உணவு போட்டாலும் சரி, நீங்க பழங்களை போட்டீங்கன்னாலும் சரி, மாமிசத்தை போட்டாலும் சரி, அங்க ஒரு வெப்பம் இருக்கு. சூரியனுடைய வெப்பம் எவ்வளவு இருக்கோ அதே போல இருக்குதான். உதாரணத்துக்கு நம்ம முன்னமே சொன்னோம், அந்த வாழைப்பழத்தை வந்து நெருப்புல போட்டு எரிச்சா கூட குறிப்பிட்ட நேரம் எடுத்துக்குது. அதை தாண்டி வந்து இந்த நெருப்புக்குள்ள, இந்த அண்டமாகிய இந்த உடம்புக்குள்ள போடும் பொழுது தன்மையப்படுத்துது. அப்படிப்பட்ட உறுப்பு தான் இந்த சிறுகுடலு.
இந்த சிறுகுடலுக்குள்ளதான் வந்து இந்த பித்த நீர் வந்து உள்ள போகும். இந்த பித்த நீர் உள்ள இங்க இருக்கக்கூடிய இந்த பித்த நீர் கலக்கப்பட்டு உணவு ஜீரணிக்கப்படும். இந்த பித்த நீர் மாறுபடும் பொழுதுதான் பெரிய பிரச்சனையாகும். அதுதான் பசித்து புசி, பசிக்கிற போது புசிக்க வேண்டும், பசிக்காத போது உணவு கொடுக்காத, பசிக்கிற போது அந்த உணவு உள்ள போயிடுச்சு அப்படின்னா அந்த பித்த நீர்னால பிரச்சனையாகும். அதனால சிறுகுடல் என்பது வெப்ப சக்தியானது. இந்த நாக்கு எப்படி இருக்குதோ அது போலதான் இந்த இதயம் இருக்குது. அகத்தில் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்பாங்க. பெரும்பாலும் சித்த மருத்துவர்களை பார்த்தோம்னா நாக்கை நீட்டுப்பாங்க. அந்த நாக்குல வந்து வெள்ளை கலர்ல படிஞ்சிருந்ததுன்னா அது வந்து நுரையீரல் சம்பந்தப்பட்டது, மஞ்சள் கலர்ல இருந்ததுன்னா மண்ணீரல் சம்பந்தப்பட்டது, கருப்பு கலர்ல இருந்ததுன்னா சிறுநீரகம் சம்பந்தப்பட்டது, பச்சை கலர்ல வெளிப்பட்டது அப்படின்னதுன்னா லிவர் சம்பந்தப்பட்டதுன்னு புரிஞ்சுக்குவாங்க. அதனால நாக்கை பார்த்தே கண்டுபிடிக்க முடியும். அதனால நாக்கு ரொம்ப விசேஷமானதுங்க, பவர்ஃபுல்லானதுங்க. ஒரு நாட்டினுடைய பிரதமருடைய அந்த சொல் இருக்கு இல்லையா, அந்த நாக்கு இருக்கு இல்லையா, அந்த நாக்கு ஒரு சொல் சொன்னா அந்த அடுத்த நாடோட பெரிய பூகம்பமே வெடிக்கிற அளவுக்கு போர் தொடுக்கிற கூட வாய்ப்பு இருக்கு. அப்போ மிக முக்கியமானதாக இந்த நாக்கு இருக்கு. ஒரு வாளை விட கூர்மையானது, எல்லா ஆயுதங்களை விட கூர்மையானது மனிதனுடைய நாக்கு. எவ்வளவு பெரிய அணு ஆயுதத்தை விட மிக உயர்வானது எது அப்படின்னா இந்த நாக்குங்க. அதனால ஒரு சொல் வந்து வெளியில போயிடுச்சு அப்படின்னா அந்த சொல்லுக்கு நாம் அடிமை. அந்த சொல் வந்து வெளிப்படாம இருக்கிற வரைக்கும் அது நமக்குள்ளேயே இருக்கும். அதனால சொல்லுக சொல்லில் பயனுடைய அப்படிங்கிறார். சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல். எந்த நேரத்துல பேசணுமோ அதை மட்டும் பேசிட்டு பேசாம இருக்கிறது தான் நல்லது. அதனால அந்த வாய் விட்டு போன சொல்லும், வாய் விட்டு போன சொல்லும் போய்விட்ட காலமும் திரும்ப வராது. அது ஒரு சொல் சொன்னா உடனே காற்றோட கலக்கப்பட்டு அப்படியே அது பிரபஞ்சத்துல போய் சேர்க்கிறது. அதனால நம்முடைய சொல்களை கவனிக்கணும். அல்லது காலையில இருந்து நம்ம என்னென்னவெல்லாம் யாருகிட்ட எல்லாம் உரையாடணும், எப்படி எல்லாம் பேசணும் அப்படிங்கிறத வந்து இரவுல படுக்க போகும் பொழுது ஒரு 10 நிமிடம் 5 நிமிடம் காலையில எந்திரிச்சு நம்ம என்னவெல்லாம் பண்ணணும், என்னென்னவா பேசணும், அதுக்கெல்லாம் என்னென்னவெல்லாம் பதில் சொன்னாங்க அப்படிங்கிறத ஒரு முறை அப்படியே அந்த நினைவு கொண்டு வர என்ன ஆகும்னா நம்முடைய தவறுகள் வந்து சரி செய்யப்படும். அதுல வந்து குறிப்பா வந்து நடிகர் கமலஹாசன் வந்து அதை பின்பற்றுவதாக வெளிப்படுத்தினாரு. அடுத்து பிரகாஷ்ராஜ் அதை பின்பற்றினதாக வெளிப்படுத்தினாரு. இன்னும் எண்ணற்ற நபர்கள், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நபர்கள் கூட அதை பின்பற்றிக்கிட்டு இருக்கலாம். ஆனா அவங்க 2 பேருடைய வாயில வந்து இந்த சொல் வந்ததை நான் கேட்டிருக்கேன். அதனால இந்த முறையை நீங்க ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். மிக உயர்வானதாக இருக்கும். நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரேன். இதுக்கான நிறம் வந்து சிவப்பு நிறம்ங்க. நல்ல வெயில் காலத்துல அல்லது நல்ல உச்சி வெயில் இருக்கிறது பாத்தீங்கன்னா அந்த சிவந்திரம் உடம்புலாம் நல்ல சிவப்பு, வெப்பம் அதிகமா கூட்டுறதுனால நல்ல அந்த சூரிய வெளிச்சம் ஏற்படுது. அடுத்து பாத்தீங்கன்னா வியர்வை மிக முக்கியமானது. இந்த இடத்துல ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். ஒரு குளிரான இடத்துல, ஒரு குளிர்காலத்துல ஒருத்தருக்கு மட்டும் வேர்த்து போச்சு அப்படின்னம்னா அது வந்து உடனே கவனிக்க வேண்டியது இந்த இந்த விஷயம் இருக்கு இல்லையா, இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஏன்னா இது ஹார்ட் சம்பந்தப்பட்டது. அப்படி 2-3 முறை அல்லது ஒரு 4-5 முறை வேர்த்து போச்சு அப்படின்னா இதயம் படபடபடன்னு துடிச்சுதான் வேர்த்து போகுது. இப்போ நல்ல உடல் உழைப்பு செய்தோ அல்லது வந்து நல்ல உடற்பயிற்சி செய்தோ வேற்று போறது வேற. நீங்க அப்படி உடற்பயிற்சி செய்யும் போது, உடல் உழைப்பு செய்யும் பொழுது எல்லா உறுப்புகளும் இயக்கப்படுது. அந்த இயக்கப்படுறதுனால வந்து அந்த இதயம் படபடன்னு துடிச்சு அந்த உறுப்புகளை கொண்டு சேர்த்து. ஆனா நீங்க அமைதியா இருக்கும் பொழுது, படுத்திருக்கும் பொழுது அல்லது அமர்ந்திருக்கும் பொழுது இதயம் படபடன்னு துடிச்சுது அப்படின்னா
ஏதோ ஒரு ராஜ உறுப்பு இங்க ஃபால்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அது மண்ணீரலையா இருக்கலாம், நுரையீரலையா இருக்கலாம், சிறுநீரகத்திலையா இருக்கலாம், கல்லீரலாக கூட இருக்கலாம். அப்போ இந்த உறுப்பு பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு படபடபடன்னு துடிக்குது. அப்போ இதயத்தை பாக்குறதா, இந்த ராஜ உறுப்புகள்ல ஏதாவது பாதிப்படைஞ்சிருந்தா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அது எந்த உறுப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும். இதயத்தையும் பார்க்கணும். இதயத்துக்கு நான் பார்த்த வகையில பாத்தீங்க அப்படின்னா ஆவாரம்பூவு, பாவக்காய், அடுத்து பாத்தீங்கன்னா செம்பருத்தி பூ, ரோஜா. நேரு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இதயம் பக்கமே ரோஜா வச்சிருப்பாரு. அந்த ரோஜா வந்து இதயத்துக்கானதுங்க. அந்த இதழ்களை வந்து நீங்க டீ வச்சு குடிக்கும் போதோ அல்லது குல்கந்தாக சாப்பிடும் பொழுது, நிறைய சாப்பிடும் பொழுது, வெத்தலைவாக்கு போடும் பொழுது அந்த இதயம் சீராகுது. வெத்தலை கூட நாக்கு மாதிரியே இருக்கு, கவனிச்சு பாத்தீங்கன்னா. வெத்தலை பெண், பாக்கு ஆண்னு சொல்லுவாங்க. அதனால தாம்பூலம் தரிப்பது நல்லது. அதனால வியர்வை ஒருத்தருக்கு கொட்டிருச்சு, எல்லாரும் ஒரு 10-20 பேர் இருக்கிற போது ஒருத்தருக்கு மட்டும் கூப்புன்னு வேத்து கொட்டிருச்சு அப்படின்னா நமக்கு வேத்துரும். நான் அப்படியெல்லாம் பார்த்திருக்கேன். ஒரு பேஷண்ட்டை பார்க்கும் பொழுது லிவருக்கான நம்ம பாயிண்ட்ஸ் கொடுத்து லிவருக்கான மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது நைட்டு அந்த நல்ல அந்த மார்கழி மாத குளிர்லப்பா எனக்கு நைட் 2-3 முறை வேத்து போச்சு அப்படின்னா, எனக்கு வேத்து போச்சு. நானும் வருமா டாக்டரும் ஒருத்தர் போயிருந்தோம். உடனே டோனிகார்டு 5 கிலோமீட்டர் நம்ம வீட்டுக்கும் அவங்களுக்கும். நான் அந்த இடத்துல சொல்லல உங்களுக்கு இதயம் பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி சொல்லக்கூடாதுங்க. ஒரு நோயாளிய பார்த்து பயமுறுத்தி பணம் வாங்குறதல்ல, புரிய வைக்கணும். சரியாயிரும் சரியாயிரும், பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லி. ஆனா உனக்கு இதயம் பாதிருச்சு, அவ்வளவுதான், போயிருச்சு, முடிஞ்சு போச்சு. சாகர வரைக்கும் மெட்டபாலிசம் போராடிக்கிட்டே இருக்குங்க. அதனால எந்த ஒரு நோயாளிகிட்டையும் அந்த நெகட்டிவாக சொல்லாம இருக்கிற வரைக்குமாகும் உயர்வான சொல்லுகளா சொல்லி அந்த நிறைவுபடுத்த வேண்டியது இருக்கு. அப்படி சொன்னாவே எச்சாவே அவங்க மறுபடியும் போயிடும். நீ பொசுக்குன்னு மனசு விட்டுருவாங்க. அந்த ஒத்த வார்த்தை மொத்த உடம்பையும் சரிச்சிடும். அதனால வார்த்தைகளை கையாளுவது வந்து மிக முக்கியமானது. அதனால வியர்வை என்பது நீங்க ரொம்ப 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 எல்லாத்துக்கும் இது அவசியமான ஒன்று. வியர்க்கணும், உடல் உழைப்பு செய்து வெயில் காலத்துல. அதனாலதான் வெயில் நல்லது. அந்த நல்ல அந்த வெயில் காலத்துல வந்து அந்த இதயம் வந்து சீராக்குறதுக்கு தான் அந்த பருவ காலம் மாறி 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 வந்துட்டே இருக்கும். நேரமும் மாறி வரும். காலையில குளிர்ச்சி, அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து இளவெயில், அப்புறம் நல்ல வெயில், உச்சி வெயில் வரும். இப்படி இருக்கிறதுனாலதான் வந்து இந்த உயிர்கள் வாழுது. அடுத்து மிக முக்கியமானது கசப்பும் துவர்ப்பும். இந்த கசப்பும் துவர்ப்பும் நம்ம எடுத்துக்கிறோமா அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கு. எதுல எல்லாம் கசப்பும் துவர்ப்பா இருக்கு? அதுல பாக்குல நல்ல துவர்ப்பு இருக்குதுங்க. அதனாலதானுங்க அது ஒற்றை கலையில போகிறது உயர்வானதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். வாழை, தென்னை, பனை, பேரிச்சை, பப்பாளி. அடுத்து பாத்தீங்கன்னா பாக்கு. இந்த கொட்டைப்பாக்கு போடுறது வந்து அவ்வளவு நல்லது. அதுக்குள்ள வந்து இன்னைக்கு அந்த பான் பராக்கு, போதைப் பொருட்கள் எல்லாம் புகையில கொண்டு வர்றதுதான் நமக்கு வந்து பிரச்சனையா இருக்கு. ஆனால் ஒரு வெத்தலாக்கு போட்டு இருக்கிறவங்க தான் 110 வருடம் வரைக்கும் நல்ல ஆரோக்கியமா இருக்காங்க. அதனால தாம்பூலம் தரிக்க வேண்டும் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறோம். இந்த கசப்பும் தோற்கும் ஆலாங்குச்சிலையும் வேளாங்குச்சிலையும் வேப்பங்குச்சிலையும் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஆவாரங்குச்சிலையும் இருக்கும். கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா அப்படியே பல் துளைக்கிட்டே வருவாங்க. அந்த கசப்பு சுவை உள்ள போய் அலையலையாக இதயத்துக்கு சக்தி கொடுக்குது. நல்ல நீங்க வெயில் காலங்கள்ல பாத்தீங்கன்னா தான் இந்த வேப்பமரம் அப்படியே துளிர்க்கும். குளிர்காலத்துல கருகி போகும். நல்ல குளிர்ச்சியான இடங்கள்ல வேப்பமரம் வராதுங்க, வெப்பத்துல தான் வரும். பனைமரம் வெப்பத்துல தான் வரும். அதனாலதான் இந்த வெப்ப காலத்துல இந்த மாசி பங்குனி அப்படிங்கிற பருவ காலத்துலதான் இந்த பதநீர் கிடைக்கும். பனைமரத்தினுடைய பதநீர். வேப்ப மரமும் அதே போலதான் துளிர்க்கும். இந்த விஷயங்களை ஒப்பிட்டு வாத பித்த கபம் அப்படின்ட்டு முப்பொருள்னு சொல்லிட்டு செந்தமிழன் எழுதியிருக்கிற நூல் மிக அழகான அற்புதமான நூல். நான் வாசிச்சதுலயே வாத பித்த கபத்தை இவ்வளவு எளிமையாக தாவரத்தோட
இந்த மனிதனோட இந்த பிரபஞ்சத்தோட இணைச்சு சொன்ன நபர்ல வந்து தற்காலத்துல இருக்கக்கூடிய ஒரு சித்தர்னு தான் நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நடையில வந்து எழுதியிருக்கிறாரு. அதனால மிக முக்கியமான நூல் அந்த நூல். அதனால கசப்பையும் துவர்ப்பையும் எடுத்துக்கொள்வோம், நம்முடைய இதயத்தை பாதுகாப்போம், மனதை சீராக்குவோம். வாழ்க வளமுடன், நலம் பெருக வளம் பெருக. நன்றி நன்றி ஐயா. நன்றி ஐயா. அருமையான கருத்து. அதாவது இதயத்தை பற்றி நல்ல அதோட சுவை என்ன என்பதையும் நல்ல விளக்கமாகவும் தெளிவாகவும் எடுத்துரைத்துள்ளார்கள். மிக்க மகிழ்ச்சி. பாத்தீங்களா, எண்ணம் சொல் எல்லாருக்கும் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கறத பத்தி ஐயா வந்து வலியுறுத்துறாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம சொல்ற சொல்லே வாழ்க்கையை அமையுது அப்படிங்கிறது தான் நம்மளோட கருத்து. இன்னைக்கு வந்து வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நான் வந்து நம்ம எவ்வளவு மியூட் பண்ணுங்கன்னு சொல்லியும் இன்னைக்கு வந்து அன்மியூட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அவங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வாழ்த்தி தான் அனுப்பியிருக்கிறோம். அது மாதிரி வந்து எந்த தவறுகள் செய்யாத வாழ்த்தினோம்னாக்கா கண்டிப்பா ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து சொல் தான் முக்கியம். சொல்லுங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா என்னைக்குமே பாசிட்டிவா இருக்கணும், எதிர்மறையா இருக்கக்கூடாது. அது மாதிரி அவங்களோட வார்த்தைகள் வந்து இருந்ததுனாக்கா வாழ்க்கையும் சிறப்பாக அமையுங்கிறத வந்து ஐயா வலியுறுத்தி நல்ல ஒரு கருத்தையும் நல்ல ஒரு சுவையும் பத்தி இன்னைக்கு தெளிவாக நமக்கு அறிவுறுத்தினாங்க. சந்தோஷம். மீண்டும் அறிவிக்கிறோம். 50வது நாளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். 50வது நாள் அருமையான ஒரு விளக்கங்களோட நல்ல ஒரு நிகழ்ச்சியாக அமைய காத்து கொண்டிருக்கிறது. அன்று அனைவரும் இணையுங்கள். சிறப்பான ஒரு செய்தியை உங்களுக்கு அள்ளி தெளிக்க வந்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்தையும் உள்வாங்கி மகிழ்ச்சியாக இருக்க காத்து கொண்டிருங்கள். இன்று நமக்கு சிறப்பான ஒரு விளக்கத்தை அளித்த ஐயா கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே தொடர்ந்து பயணித்துக் கொண்டு செல்வமுத்துக்குமார் ஐயா வந்து நமக்கு இந்த நிகழ்ச்சியை பற்றியும் தெளிவான விளக்கங்களையும் அவர்கள் பயனடைந்த விதத்தை பற்றியும் நமக்கு விளக்கி கூறினார்கள். அவர்களுக்கும் நன்றியும் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்திக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும் இன்று நம்முடன் இணைந்து நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகூர் சங்கத்திற்கும் மற்றும் இந்த நிகழ்விலே தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் தொகுப்பாளருக்கும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியை வாழ்த்தும் தெரிவித்துக் கொண்டு உங்களால் முடியும், உங்களால் மட்டும்தான் முடியும், உங்களால் கண்டிப்பாக முடியும் என்ற ஒரு கருத்தை வலியுறுத்தி, அது என்னன்னா நிகழ்ச்சியில் அதிக நபர்களை கொண்டு வருவது மட்டும்தான் உங்களால் முடியும். ஆகவே நீங்களும் அந்த விஷயத்தை கையில் எடுத்து நிகழ்ச்சியில் அதிக நபர்களை பயன்பெற வைக்கும் வேண்டும் என்று இத்தருணத்திலே அனைவரையும் கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை சந்திப்போம் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்க தலைவருக்கும் நன்றி. தொகுப்பாளர் ரமேஷ் மோகன் ஐயா அவர்களுக்கும் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும் இன்று நம்முடன் இணைந்துள்ள நாகூர் ரோட்டரி சங்க தலைவர், செயலாளர் மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்தின் சாசன தலைவர் கலைவுமல் அவர்கள் நன்றி கூறுகிறார்கள். இதில் இணைந்துள்ள அனைவருக்கும் நன்றி. தலைவர் கூறியது போல் 50வது தினத்தன்று கண்டிப்பாக நாம் 200க்கும் மேற்பட்ட நபர்களுடன் இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக நடக்கும் என்று இறைவனை பிரார்த்தித்து நன்றி கூறுகிறேன். நன்றி ஐயா. நல்ல எண்ணத்திற்கு நன்றி. அனைவரும் எண்ணமும் சிறப்பாக இருக்கட்டும், சொல்லியது நடக்கட்டும், சொல்லியபடியே வழி நடத்துவோம். கண்டிப்பாக 200 நபர்களுக்கு மேல் 50வது நாளைக்கு சென்று கொண்டிருக்கிற நாம் 50வது நாளில் தலைவர் சொன்ன மாதிரி 200 நபர்களுக்கு மேல் இணைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கின்றன. இணைவதற்குண்டான அந்த வாய்ப்புகளை நீங்கள் கையில் எடுக்க வேண்டும் என்பதே எங்களுடைய கருத்து. அனைவரும் கையில் எடுக்க வேண்டியது என்பது எங்களோட தாழ்மையான ஒரு வேண்டுகோள். நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நீங்க ஒரு பேர் சொன்னீங்களா, அந்த நூல் பேர் என்ன சார்? என்ன ஐயா கடைசியா பேசுங்க. இந்த நூலில் கண்ணப்பன் ஐயாக்கு தான். சொல்லுங்க கண்ணப்பன் ஐயா. அம்மா சொல்லுங்கம்மா. இந்த சுவையை பத்தி சொல்லிட்டு வந்தீங்களா இதயத்துக்கு? ஆமாங்கம்மா. அதுக்கு வந்து ஏதோ ஒரு நூல்ல குறிப்பிட்டிருக்குன்னு சொன்னீங்க, அது என்ன நூல் சார்? ஆமா, முப்பொருள் மா செந்தமிழன் சொல்லிட்டு மணியரசன் ஐயாவுடைய மகன் செந்தமிழன்
அவங்க எல்லா இடங்கள்லயும் அந்த புத்தகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. செம்மை வனம்னு போட்டீங்கன்னா நெட்ல போட்டீங்கன்னா வரும். அவருடைய வீடியோ ஆடியோ மட்டும்தான் வரும். ஐயாவுடைய வீடியோ வர்றது இல்ல. அப்படி அவங்க போடுறதும் இல்ல. கருத்து மட்டும்தான் செவி வழியாகத்தான் கொண்டு சேர்த்தணும் அப்படிங்கிறதுனால அது மட்டும் இருக்கும். மிக அழகாக தெளிவாக விளக்கமாக இருக்கும். அவசியம் பாருங்க. முப்பொருள்மா. முப்பொருளா? முப்பொருள். வாத பித்த கபம். என்ன டைட்டில் என்ன சொன்னீங்க? செம்மை நலமா? முப்பொருள். ஐயா செந்தமிழன் எழுதுனது வந்து செந்தமிழன். ஓ சரி சரி. செம்மை வனம் கொடுங்க. ஐயாவுடையது வந்து தமிழ் புலமைந்ததுனால அவருடைய சொல் வந்து நல்லா அந்த சொல்லாடல் வந்து கொஞ்சம் ஆழமா. ஓகே, ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி. எழுதிட்டியா? சார் நன்றிங்க சார். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தலைவரை மீட்டிங் என் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம்.